யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களை பார்த்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள். நாம் எல்லாம் தலைகளை தாழ்த்தி இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆமேன் காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த ஆராதனையில் ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் நன்றி. அமைக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படிக்காய், பாத்திரம் நிரம்பும்படிக்காய் எங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி வருடத்தின் கடைசியிலே என் முடிவிலே ஆண்டவரே, உம்முடைய முடிவிலே ஆண்டவரே, வருஷத்தின் ஆமேன் முடிவிலே மகிமையை விளங்க பண்ணுகிற கர்த்தர் இந்த நாளில் மகிமையை விளங்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரத்தில் 50வது வசனம் உங்களுக்காக 50வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். இங்கே இயேசு அருமையான ஒரு தாசனுக்கு சொல்கிறாரு, நான் உன்னை அத்திமரத்தின் அடியிலே பார்த்ததாக ஏற்கனவே கூறியிருக்கிறேன். ஆதலால் என் மீது நீ நம்பிக்கை வைத்தாய். ஆனால் அதை விட மேலும் சிறந்தவைகளை காண்பாய் என்று இயேசு கூறினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ அதனால் எதினால் இதிலும் மேலானவைகளை எதினால் இயேசு சொன்னது பிரதியுத்தரமாக, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என்னத்தை காண்பாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்போ இந்த 11 மாதத்தில் காணாததை கர்த்தர் நமக்கு சொல்றார். நான் ஆலயத்தின் அடியில் வைத்து பார்த்தேன். அங்கே அத்திமரத்தின் அடியில் வைத்து பார்த்தார். இங்கே உன்னை ஆண்டவர் இந்த யூடியூப் சேனலின் அடியில் வைத்து உன்னை பார்க்கிறார். ஆமேன். சபையில் வைத்து உன்னை பார்க்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அதை காண்பாய், இதிலையும் பெரிதான இயேசு கூறுகிறார். என்ன கூறுகிறார்? இங்கே இந்த அர்த்தம் எனக்கு, ஆனாலும் அதை விட மேலும் சிறந்தவைகளை காண்பாய். இதுவரைக்கும் நீ பார்க்காத சிறப்புகளை பார்ப்பாய், சிறப்பானதுகளை காண்பிப்பார். இந்த தமிழாக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பெரியவைகளை காண்பாய் என்று அந்த தமிழாக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய தமிழாக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ இதிலும் சிறப்பானதை காண்பாய். அல்லேலூயா. நாம் சிறப்பானதை காண்பதுதான் தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய திட்டமும். அதனால தான் சங்கீதத்தில் சொன்னார், உன்னை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? போஷிப்பேன். அப்படின்னு என்ன? உச்சிதமான கோதுமைன்னா நம்ம நாட்டில் நல்ல தரமான முதல் தரமான கோதுமையை நாம் என்ன பண்ணுறோம்? வெளிநாட்டுக்கு பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம். என்ன? தரமான சட்டை நம்ம ஊரில் ரெடியாகி வெளிநாட்டுக்கு போயிடும். தரமான செண்டு நம்ம ஊரில் ரெடி பண்ணி வெளிநாட்டுக்கு போயிடும். ஆனால் நமக்கு வராது. டீ தூளும் அப்படி தான். ஆமாம், காப்பி தூளும் அப்படி தான். நாமெல்லாம் டெஸ்ட் அதை தூசியை தான் சாப்பிடுதோம். 4வது ரகம் தான் இந்தியாவுக்குள்ள. ஆனால் இங்கே தேவன் விரும்புகிறார், நீ சிறப்பானதை அடைய வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு சிறப்பானதை காண்பாய் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ சிறப்பானதை காண்பாய்.
இதிலும் மேலாதனை காண்பாயின்னு தானே சொல்லியிருக்கே. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னொரு அர்த்தம் சிறப்பானது, அல்லேலூயா, தரமானது, மேலானது, உச்சிதமானது. கண்மலையின் தேனுனா, நீங்கள் இந்த பாவநாசத்துக்கு போனீங்கன்னா அகஸ்தியர் பால்ஸ்னு ஒன்று உண்டு. அதுக்கு மேலே கல்யாண தீர்த்தம்னு ஒன்று உண்டு. அதில் கொஞ்சமான தண்ணி விழும். அதுக்கு கீழே பெரிய ஒரு தண்ணி தேங்கி ஒரு 2 அடி பனை உயரத்துக்கு ஆழம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த உயர்ந்த அந்த மலை அடிவாரத்தில் ஒரு பாறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தேன்கூடு இருக்கும். அந்த தேனை போய் நம்ம எடுக்கணும்னா தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம். அங்கே ஏணி வைக்க முடியாது, அங்கே மரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அது எட்டாத பழம் போல் அது எப்படி இருக்குது? ஆமாம், அங்கே கொண்டு அதை மாதிரி தான் தேவன் நமக்கு சொல்கிறாரு. அதை நீ எடுக்க முடியாது. ஆனால் உனக்கு கண்மலையின் தேனை கொண்டு நான் உன்னை சிறப்பாக நடத்துவேன். அல்லேலூயா. நம்மளாச்சு இந்திய தேசத்தில், நம்ம தமிழ்நாட்டில் அம்பாசமுத்திர பகுதியில் அகஸ்தியர் பால்ஸில் இருக்கிற கல்யாண தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தேனை தான் பார்ப்போம். ஆனால் கடவுள் நமக்கு தேனை கண்மலையின் தேனை போல அந்த உச்சிதமான, அந்த தரமான, அந்த காட்டு ஈக்கள், அந்த தேன் ஈக்கள் காட்டுக்குள்ளே இருந்த தரமான பூக்களில் இருந்து எடுத்த அந்த தேன் சிறப்பான தேன். வெளியே வாங்கின நாய் கூட நக்காது. ஆனால் இந்த தேன் 400-500 வருஷ காலம். அல்லேலூயா. ஒரிஜினல்னா நாய் என்ன பண்ணாது? நக்காது. ஆனால் ஒரிஜினல் இல்லைன்னா என்ன பண்ணும்? அப்போ கருப்பட்டி, அச்சு வெல்லம், சீனி பாவு. அப்போ உச்சிதமான, அதுதான் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு. சிறப்பானது, திறப்பானது, நான் உன்னை சிறப்பாய் காண பண்ணுவேன். அதில் ரொம்ப அழகாக யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் நான் வைத்திருக்கிற பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய கூட டிரான்ஸ்லேஷனில் அழகாக சொல்லுது. இயேசு அவனை பார்த்து என்ன, நான் உன்னை அத்திமரத்தின் அடியிலே பார்த்ததாக ஏற்கனவே உனக்கு நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். ஆதலால் என் மீது நம்பிக்கை வை. என்ன வைக்கணும்? நம்பிக்கை வைக்கிறதை காட்டிலும் விசுவாசம் வை. அது இன்னைக்கே நடக்கும், இந்த மாதமே நடக்கும், இப்பமே நடக்கும். நம்பிக்கைனா நான் நாளைக்கு வரும். ஆனால் விசுவாசம் என்பது இப்பொழுது. இயேசு சொன்னார் மரியாள்கிட்ட, மார்த்தாள்கிட்ட, என்னை விசுவாசித்தாள் மரித்தாளும் பிழைப்பான்னு. அவள் உடனே என்ன போயிட்டா? ஆமாண்டவரே, நம்முடைய வருகையில் எல்லாரும் வருவான். அது நம்பிக்கை. இப்போமோ விசுவாசம். இப்போ ரைட் நவ், இந்த நேரத்தில் இப்பொழுதே என்ன நடக்க போகுது? என்னை விசுவாசித்தாள், என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசருவே வா. ஆமா ஆண்டவரே, விசுவாசிச்சிட்டேன். உடனே என்ன நடந்துச்சு? விசுவாசம். அல்லேலூயா. இப்போ நாம் விசுவாசத்தை உடனே என்ன பண்ணுவோம்? விசுவாசிப்போம். உடனே விசுவாசிக்கணும். உடனே விசுவாசித்தா உச்சிதமான கோதுமை, உச்சிதமான கண்மலையின் தேன்னாள். தேவன் சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான ஆமென். இங்கே பாருங்க, அவர் சொல்கிறார், நான் உன்னை அத்திமரத்தின் கீழே அடியிலே பார்த்தாய், ஏற்கனவே கூறியிருக்கிறேன். ஆதலால் என் மீது நம்பிக்கை வைத்தாய். ஆனால் அதைவிட மேலும் சிறந்தவைகளை காண்பாய். சிறப்பு, சிறப்பு, அல்லேலூயா. சிறப்பானது, சிறந்தவைகள். சிறந்தவைகள் என்ன? எப்படி? சிறப்பா, சிறந்ததா நீ காண்பாய். சிறந்ததை காண்பாய் என்று கர்த்தர் நமக்கு வாய்மொழியை கொடுக்கிறார். சிறந்தது, சிறந்தது, எனக்கு பிறந்தது சிறந்தது, எனக்கு வாய்ச்சது சிறந்தது, எனக்கு வந்தது சிறந்தது.
சிறந்தது. சொல்ல முடியுமா? எல்லாருமா எனக்கு ஹல்லேலூயா சிறந்தது, எனக்கு பிறந்தது சிறந்தது, எனக்கு வந்தது சிறந்தது, எல்லாமே எனக்கு சிறந்தது. ஏன்னா என் ஆண்டவர் சிறந்ததாகவே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தான் சிறந்ததை குறித்து மதிப்பில்லாமல் இருக்கிறோம். கிடைச்ச கணவனை குறித்து மதிப்பில்லை, கிடைச்ச மனைவியை குறித்து மதிப்பில்லை, பிறந்த பிள்ளையை குறித்து மதிப்பில்லை, பிறந்த பேரனை குறித்து பேத்தியை குறித்து மதிப்பில்லை. ஆனால் எத்தனையோ பேருக்கு கணவன் இல்லை, எத்தனையோ பேருக்கு மனைவி இல்லை, எத்தனையோ பேருக்கு பிள்ளை இல்லை, எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, எத்தனையோ பேருக்கு தொழில் இல்லை, எத்தனையோ பேருக்கு சுகம் இல்லை, எத்தனையோ பேருக்கு பலம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாமே தந்திருக்கிறார். ஒருவேளை சொல்லலாம், ஐயா எனக்கு மனைவி இல்லை, ஐயா எனக்கு கனவு இல்லை. உனக்கு கனவு இல்லை, ஆனால் மகன் இருக்கான்ல, உனக்கு மகன் இருக்கான்ல, மருமகன் இருக்கான்ல, பேரன் இருக்கான்ல. எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி ஹாஸ்டலில் போய் இருக்கானே. இல்லையா? உண்மையா இல்லையா? அப்போ ஆண்டவர் நமக்கு சிறந்ததையும் சிறப்பாகவும் தருகிறார். அதனால தான் பிறப்பா சிறப்பா, ஹல்லேலூயா, பிறப்பா சிறப்பா, சிறப்பு. ஆமென். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிறப்பானவர்கள். நம்முடைய பிறப்பு சிறந்ததாயிருக்கிறது. ஆமென். ஒருவன் மறுபடி பிறக்கும்போது அவன் எப்படி ஆயிட்டான்? சிறப்புள்ளவனாக ஆயிட்டான், சீர் உள்ளவனாக ஆயிட்டான். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாமே உனக்கு சிறப்பு தான், எல்லாமே சிறப்பு, சீரானது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நீ இதிலும் பெரிதானவளை காண்பாய். இப்போ இருக்கிறத காட்டிலும் இருக்கிறதே உனக்கு நல்ல பெருசாக தரும். இப்போ இருக்க தென்னை மரம் இவ்வளோண்டு தான் கொடுக்குனா அது இவ்வளோ தண்டிக்கு ஆகும். சிறப்பாக 2 குடமாக 1 குடம் பிடிக்கிற மாதிரி தண்ணி வரும். அல்லேலூயா. இதுதான் என்னது? சிறப்பு. ஆமென். ஆண்டவர் சிறப்பை நமக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நமக்கு வாக்கு தத்தமே பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? நான் உனக்கு சிறப்பானதையும் திறப்பானது, அதாவது நல்ல திடமானதையும் உச்சிதமானதையும் உனக்கு நான் தருகிறேன் ஐயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இதுக்கு மேலானவைகளை பார்ப்ப. என்னதை பார்ப்ப? சிறப்பானதை பார்ப்பாய். என்னதை பார்ப்பாய்? சிறப்பு. அப்போ இந்த வருடத்தின் முடிவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? சிறந்தவைகள். அதாவது சிறப்பு என்பது உண்மை, சிறந்தவைகள் என்பது பன்மை. ஆமென். சிறந்தவைகள். தேவன் நமக்கு என்னத்தை தரப்போறாரு? சிறந்தவைகள். சிறந்தவைகள் தருவேன்னு அங்கே கூறிட்டாரு. ஆனால் இது 2025 ஆண்டுகளுக்கு முன்னையே இது வந்துட்டு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணலை? புரிஞ்சிக்கிடலை. நமக்கு வந்ததெல்லாமே சிறந்தது என்பதை நாம் ஒரு நாளும் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாமே நமக்கு சோத்திரம். அப்போ எல்லாமே நமக்கு என்னது? சிறந்தது, ஒன்று கூட குறைவில்லை. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அழகாக சாட்சியின் சங்கீதத்தில், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது, ஏன்னா அது சிறந்தவைகளாக இருக்கும். கர்த்தர் தருகிறது ஒவ்வொன்றும் எப்படி இருக்குமா? சிறந்தவைகளாக இருக்கும். பொருளாதாரங்கள்லாம் கர்த்தரால் வந்தால் சிறந்தது, அது ரிப்பேர் ஆகாமல் ஓடும். ஹல்லேலூயா. பழுதில்லாமல் ஓடும். அடுத்து அது பழுதாவுக்கு முன்னாடியே இன்னொன்று அதனுடைய பதில் தேவனே தருவார். அப்போ சிறந்தவைகளை தேவன் தர விரும்புகிறார். என்னத்தை தர விரும்புகிறாரு? இது வரைக்கும் 11 மாதத்தில் நீ இப்படிப்பட்ட ஒரு சிறந்ததை பார்த்திருக்க மாட்டாய். ஆனால் இந்த 12வது மாதத்தில் நான் உனக்கு சிறந்ததை தருகிறேன். சீரானதும் சிறப்பானதும் சிறந்தமானதும். ஆமென். சிறந்தது. சிறந்தது என்பது தரமானது. தரம் தாழ்த்தி அல்ல,
தரம் உயர்ந்தது. அப்போ நம்மளை தேவன் எப்படி பார்க்கிறார்? தரமாக பார்க்கிறார். தரமுள்ளதை தர விரும்புகிறார். தரமுள்ளதை பெற நீங்கள் விரும்புங்கள். அல்லேலூயா. இங்கே தான் மேட்டர். அதனால தான் நீ நம்புனார். ஆனால் இங்கே சொல்கிறேன், நீ தரமானதை விசுவாசி, எனக்கு தேவன் தரமானதை தருவார். என்னத்தை தருவார்? தரமானதை தருவார். தேவன் தருவதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? தரமானது, சிறந்தவைகள். சிறந்ததை தருவேன் என்று சொன்னதுக்கு காரணம், நார்த்தான்வேல் என்ன கேட்டானா? நாசரேத்துல யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ அப்படின்னா, நாசரேத் என்கிற ஏரியாவில், இருட்டான ஏரியாவில், டார்க்னஸில் அங்கே என்னையா கிடைக்கும்? நன்மை எங்கேயா கிடைக்கும் அப்படிங்காரு. ஆனால் அங்கே தான் ஆண்டவர் சொன்னார், மகனே, அத்திமரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்த ஒன்றைத்தான் நான் பார்த்தேன். நான் சொல்கிறேன், நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தை காட்டிலும் இப்போ பார்க்குறிய என்னை நேருக்கு நேர், என் வார்த்தையை கேட்கிய உனக்கு நான் சொல்கிறேன், இதிலும் நீ மேலானவைகளை காண்பாய், நீ சிறந்தவைகளை பார்க்க போகிறாய். உனக்கு முன்னாடி தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், நீ ஜெபிக்கும்போது ஒரு ஜபம் ஒரு தூத கூட்டம் மேலே கொண்டு போவோம், நீ விசுவாசிக்கும் போது ஒரு கூட்டம் கீழே கொண்டு வந்து தரும். எல்லாமே உனக்கு உச்சிதமாக பரலோகத்திலிருந்து வரும். இயேசு சொன்னார்ல பிலாத்து இடத்துல, என்ன சொன்னார்? பரலோகத்தில் இருந்து ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றும் என்ன பண்ண முடியாது. ஆமேன். அதனால் நமக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அதுக்கு தான் நாத்தான்வேலை பார்த்து தேவன் சொல்கிறாரு, டே ஐயா, ஐயா குட்டி, நீ என்ன செய்ய போகிற? சிறந்ததை பார்க்க போகிற. அதை எப்படி பார்க்க போகிற? நம்பிக்கையோட. ஆனால் இப்போ நமக்கு சொல்லித்தராரு ஃபெய்த்து. நீங்கள் விசுவாசத்தோட. அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம பார்க்கும்போது ஏறுகிற தேவதூதன் என்ன பண்ணான்? டப்புன்னு உங்கள் ஜெபத்தை மேலே கொண்டு போவான். அங்கேருந்து இன்னொருத்தன் டப்புன்னு இன்னொருத்தன் கொண்டு வருவான். அப்போ நமக்கு என்ன நடக்க போகுது? இனி எல்லாமே சிறந்ததாக இருக்குது. எங்கேருந்து வரப்போகுது? இனி மேலேருந்து தேவனுடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி நமக்கு வரப்போகுதே. அல்லேலூயா. அல்லேலியா சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலியா சொல்லுங்கள். அல்லல்கள் போகட்டும். ஆமேன். ஆமேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் இந்த வருஷ கடைசியில் நம்மோட பேசுகிறாரு. அதனால தான் நம்ம பழுகவும் பெருகவும் செய்வார். கை கொட்டி சிரித்த மனிதர்கள் முன் பழுகவும் பெருகவும் செய்வார். அசால்ட்டாய் பார்த்த நண்பர்களால் ஓகோன்னு சொல்ல செய்வார். பாராட்ட செய்வார். அசால்ட்டாக பார்த்தவங்களாம் பாராட்ட செய்வார். அப்போ பாராட்ட செய்வார். நம்ம ஏற்கனவே விசுவாசத்தில் அறிக்கையிட்டோம் பார்த்தீங்களா? அந்த அறிக்கை தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, சிறப்பானது, சிறந்தவைகள் ஆண்டவர் தருகிறார். ஏற்கனவே எழுதி வச்சிட்டாரு. நாட்டுக்கு மட்டும் இல்லை, இதை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இதுதான் அவர்களுடைய முடிவு. அவர்களுக்கு இந்த ஆண்டினுடைய முடிவு சிறப்பானது. அல்லேலூயா. உச்சிதமானது. அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை பெருசா பெருசா தேவன் தருவார். எங்கே கிடச்சிச்சு? பெருசா மேலிருந்து. ஆமென். மேலிருந்து வந்தால் எப்படி இருக்கும்? எல்லாமே தரமாக இருக்கும், திறனாக இருக்கும், எல்லாம் வரும். ஆமென். ஆகவே ஆண்டவர் மறுபடியும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆண்டின் இறுதி உனக்கு சிறந்தது தான். ஏன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு உபவாச ஜெபத்திலையும், ஒவ்வொரு காத்திருப்பு ஜெபத்திலையும், ஒவ்வொரு 8 மணி நேர ஜெபத்திலையும் சொன்னியே. இதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா அந்த 11 மாதத்துக்குரியதை இந்த 12வது மாதம் டிசம்பர் மாதத்துக்குரிய இந்த வாக்கு தத்துவம் சிறப்பானது. யோவான் 1 அதனுடைய 50வது வார்த்தை சிறப்பானது, அது பெரிதானது.
அதுதான் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. வாக்கு பண்ணினார், அவர் விசிட் பண்ணுவார், சொன்னதை செய்யும் அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இந்த மாதத்தில் நம்ம இதைத்தான் பார்க்க போகிறோம், இதைத்தான் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம், இதைத்தான் அனுபவிக்க போகிறோம். நம்பிக்கை இல்லை, விசுவாசம். விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செய்ய போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம், நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு 11 மாதம் காத்து இந்த 12வது மாதம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில் தேவன் எங்களோடு பேசின வாக்குத்தத்த ஆராதனைக்காய் வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். மத்தியில் இருக்கிற போதகர் அம்மா முன்னாடி ஜெபிப்பார்கள். வாங்க, சாக்கா ரபாலா ஷண்டர பூடா ரபரபர அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். எல்லாரும் நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளில் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 11 மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த 12வது மாதத்தையும் காண கத்த கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை கத்தர் ஆசீர்வதித்து கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கத்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் இயேசுவின் நாமத்தினால, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இயேசுவின் நாமத்தினால, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். அதை எங்களுக்கென்று உரிமையாக்கி கொள்ளுகிறோம். ஆமே, இந்த மாதத்தில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சிறந்த காரியத்தை, ஆமே, சிறப்பானதை செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமே, 11 மாதத்தில் நடந்ததை பார்க்கலாம். இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை எங்கள் கண்கள் காணும்படி, நாங்கள் அதை அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் கிடைக்காத சிறப்பான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு தருகிறதற்காக, தந்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆமை, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.